ஆவினை விட அமுல் நிறுவனம் அதிக அளவுல கொள்முதல் விலை கொடுக்கறாங்கன்னு பால் விவசாயிகள் கொள்முதல் கொடுக்கறாங்கன்றதுக்காக அமுல்கிட்ட போறாங்க. இப்ப அமுல் திடீரென ₹3 கொள்முதல் விலையை குறைச்சிருக்காங்க. அது இது சம்பந்தமா பால் விவசாயிகள் பெருமளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்காங்க. நம்ம சைட்ல இருந்து அதுக்கு ஏதாவது நடவடிக்கை எடுக்க முடியுமா, இல்ல விவசாயிகள் போயிட்டாங்க அது உங்களோட தப்பு அப்படின்ற மாதிரி நம்ம கழட்டி விட்டுருமா? விவசாய பெருங்குடி மக்களை கேட்டுக்கொள்வதெல்லாம் அவர்கள் அந்த பாலை ஆவினுக்கு வழங்க வேண்டும் என்பது என்னுடைய கோரிக்கை. இப்போ நீங்கள் அதனால நாங்கள் மில்க் ஹேண்ட்லிங் கெப்பாசிட்டி 70 லட்சமாக உயர்த்துவதற்கான தீவிர பணிகள் நடைபெற்று வருகிறது. அவங்க அந்த பால் நம்மகிட்ட கொள்முதல் தந்தாங்கன்னா நம்ம அதற்கான உரிய விலை. இப்போ சாதாரணமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா தனியார் நிறுவனங்கள் இல்லை சின்ன சின்ன அமைப்புகள் பால் வாங்குவது விவசாய பெருங்குடி மக்களுக்கு ஒரு முறையான குறைந்தபட்ச ஆதார விலையை எல்லா சீசன்லையும் வழங்காது. ஆவின் மட்டும்தான் ஆண்டு முழுவதும் ஒரே விலையை கொடுக்கக்கூடிய ஒரே அமைப்பு. அது ஒரு மிகப்பெரிய பலமாக நான் பார்க்கிறேன். இப்போ அந்த அமுல் நிறுவனம் அடுத்தடுத்து வளருக்கான சூழல் கடிதம் எழுதியிருக்கோம் அப்படின்னு அவங்க யூனிட் எக்ஸ்பேண்ட் பண்ண திட்டம்லாம் வச்சிருக்காங்கன்னு சொல்றாங்க. அதை எப்படி இருக்கோம்? இப்ப நம்ம அதை விடவும் நிறைய திட்டங்கள் வச்சிருக்கோம். இப்ப நான் தான் அவங்கள்ட்ட இப்ப நம்ம இப்ப சொல்லக்கூடிய இந்த கால்நடை புதிதாக கால்நடை வளர்ப்புக்கேற்ற ஒரு உகந்த சூழலை தமிழ்நாட்டில் உருவாக்கி கொடுப்பது. கிராமப்புறங்களை பார்த்தீங்கன்னா நிறைய படித்த இளைஞர்கள் கூட அவங்க ஒரு சுய தொழிலாக இது செய்ய முன் வருகின்றார்கள். இப்போ நம்ம விலை உயர்வு கொடுத்திருக்கிறது, அதே போன்ற ஸ்பாட் அக்னாலஜ்மெண்ட் கொடுத்திருப்பது, இவையெல்லாம் நிர்வாக சீர்திருத்தங்கள். இவையெல்லாம் சேர்ந்து அவங்களுக்கு ஒரு முறையான விலை லாபம் கிடைக்கிறது. இப்போ கூட நான் ஒரு சில மாவட்டங்களுக்கு சென்று அங்கே விவசாய பெருங்குடி மக்கள் முன்னால் இருந்ததுக்கும் இப்போதுக்குடைய வேறுபாடை பற்றி மிக தெளிவாக இடத்தில் கூறினார்கள். அதே போன்று அவங்களுக்கு முக்கிய தேவை விவசாயிகளுக்கு பாலுக்கேற்ற ஒரு விலை. ரெண்டாவது அவங்களுக்கு தரமான ஃபீடு, அதுவும் நம்ம பண்ணிட்டோம். மருத்துவ சேவைகள் இன்றைக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஆண்டு முதல் நம்ம 85% இன்சூரன்ஸ் ஸ்கீம் கொடுக்கும். இது ஒரு மிகப்பெரிய அச்சீவ்மெண்டா பார்க்கலாம். 85% இன்சூரன்ஸ் ஸ்கீம் நம்ம இன்ட்ரோடியூஸ் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். இப்போ இந்த ஸ்கீம்ல கூட நிறைய கால்நடைகளை சேர்க்க இருக்கின்றன. விவசாயிகளுடைய பங்களிப்பு ஒரு சொற்ப அமௌண்ட் தான் வரும், சொற்ப தொகை தான் வரும். அப்படி வரைச்சபத்தி நீங்க பாத்தீங்கன்னா தனியார் இன்சூரன்ஸ்ல பாத்தீங்கன்னா ஒரு ₹50,000 செலவில் உள்ள மாடுக்கு ஒரு ₹2,500 பிரீமியம் வருஷத்துக்கு வரும். நம்ம என்ன சொல்லுவோம்னா 85% பிரீமியம் தொகை அவங்களுக்கு மானியமாக வழங்கப்படுகிறது. அப்படி வரைச்சமயத்தில் ஒரு விவசாயி ஆவின் பால் தரக்கூடிய பட்சத்தில் அவர்களுக்கு நிச்சயமாக இந்த எல்லா சலுகையும் கிடைக்கும். கடன் உதவி கிடைக்கும், பல்வேறு திட்டங்களின் மூலமாக மானியம் கிடைக்கும், இன்சூரன்ஸ் இந்த அளவுக்கு கிடைக்கும். அவங்களுக்கு கேட்டில் ஃபீடு நல்ல தரமான கேட்டில் ஃபீடு மிக சந்தையில் இருக்கக்கூடிய குறைந்த விலை நம்ம தான் நாங்கள் தரத்தை உத்தரவாதப்படுத்தியிருக்கோம். வருடம் முழுவதும் ஒரே சீரான விலை கிடைக்கும். பால் 10 நாளில் அவங்களுக்கு பணம் பட்டுவாடா செய்வோம். அது மட்டும் இது அரசு நிறுவனம் ஆகையால் அவங்களுக்கு பணத்தை பற்றி கூட பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. எனவே இப்போது இருக்கக்கூடிய சூழ்நிலையில் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பால் உற்பத்தியாளர்கள் அவர்கள் தேர்வு செய்யக்கூடிய அமைப்பாக நம்முடைய பால்வளத்துறை இருக்கிறது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.